ஹாய் எல்லாம் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, தொலைதூர கல்வி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பிஜி யூஜி மாணவர்களுக்கு ஏப்ரல் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் நோட்டீஸ் வந்திருக்கு. அதை பற்றியான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து ஏப்ரல் 2023 வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஃபீஸஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 75 rupees வாங்குறாங்க. இது வந்து பிஜிக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 150 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிஜி கோர்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பிஜி கோர்சஸ் per practical MSc மேத்தமெட்டிக்ஸ் எம்கம் எஃப்எம் எம்கம் MSc ஜியோகிராஃபி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. MSc ஃபிசிக்ஸ் பாட்டனி ஜுவாலஜி MSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 350 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து 300 rupees வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ். என்னென்ன ஃபீஸ் வந்து நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான இது. ஃபைனல் இயராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கன்சாலிடேட்டட் அப்படின்றத கொடுக்கணும். அந்த யூஜியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிறீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பிஜியில் வந்து ஃபஸ்ட் இயராக இருக்கிறீங்க அப்படின்னும் போது அதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அமௌண்ட் அதிகமாக வரும். இப்போ என்ன நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இது தான். ஸோ இதை வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை எப்படி பே பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு தனியான வீடியோவை போட்டிருக்கேன். SBI கலெக்ட் போர்ட்டலில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அஃபிஷியலாக வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பே பண்ணுறது அப்படின்றத கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து அப்ளை பண்ணால் மட்டும் போதாது. அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஃபோட்டோ, எக்ஸாமினேஷன் செக்ஷன், ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் அவுட் பண்ணி அது கூட அந்த ஃபீஸ் ரெசிப்டை வச்சு போஸ்ட் பண்ணி விடணும். அதாவது போஸ்ட் பண்ணி விடணும்னா எதுக்கு போஸ்ட் பண்ணி விடணும் அப்படின்றதையும் அவங்க இங்கே நம்ம இதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த அட்ரஸை நான் காட்டுறேன். திரையில் தோன்றும் பேமெண்ட் ரெசிப்ட் என்ற ரசீதினை அச்சிட்டு ஒரு நகலை பத்திரமாக வைத்துக்கொண்டு மற்றொரு நகலை தேர்வு விண்ணப்பத்துடன் இணைத்து அந்த விண்ணப்பம் வந்து நான் காட்டிட்டேன். எந்த விண்ணப்பம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது காமன் தான், எல்லாருக்குமே யூஜி பிஜி எல்லாருக்குமே அது காமனான ஒரு விண்ணப்பம் தான். ஸோ காமன் அப்ளிகேஷன் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட நீங்கள் ஃபீஸ் ரெசிப்டை வந்து அட்டாச் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபீஸ் ரெசிப்டை அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷனையும் ஃபீஸ் ரெசிப்டையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன். அடுத்தது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி 24 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அட்ரஸ்க்கு. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்றவருக்கு தான் நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ணணும். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி 24 அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணி, பின்கோடோட கரெக்டாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ரொம்ப முக்கியம். போஸ்ட்டு பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகும். அக்செப்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறதோடு விட்டுறீங்க. அதாவது இந்த அப்ளைங் த ஆன்லைன் ஒன்லி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோடு விட்டுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வரும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.